இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட ஒரு உவமை சொல்வார், களைகளை குறித்தது. ஓகேயா? அப்போது அந்த களைகளை பிடுங்கி போடாதேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? இதன் மூலிமா நம்மக்கிட்ட என்ன பேச வராருங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த விஷயங்களை அறிஞ்சிக்கணுங்கிற ஆவல் அதிகமாக இருந்ததுன்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அந்த வசனத்தை ஒரு தடவை நான் வாசிக்கிறேன். 28 என்ன சொல்கிறார்? அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார். யார்? அதற்கு அவர், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் களைகளை பிடுங்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்? நீங்கள் களையை பிடுங்கும்போது ஒருவேளை நல்ல அந்த கோதுமை மணி கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் களை கிட்ட போயிடாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் தூதரை வச்சு அப்படின்னு, அது அறுப்பு வரைக்கும் சேர்ந்து வளரட்டும் அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன சொல்ல வராருன்னா, ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் அது ஹஸ்பண்டாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், இல்லை உறவுகள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டிலே உள்ள பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம், இவங்க மூலயமா உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது, உங்களுக்கே லிட்டரலாக தெரியுது பிசாசனுடைய கிரியை அப்படின்னா, நீங்கள் அதை மேற்கொள்கிறதுக்கு உங்கள் மாம்ச பலத்தில், வாயின் வார்த்தைகளில், மாம்ச பலம் மீன்ஸ் வாயின் வார்த்தை மீன்ஸ் என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் உங்கள் மாம்சத்தில் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் அந்த கணவராக இருக்கட்டும், இல்லை மனைவியாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைங்களாக இருக்கட்டும், உங்களுடைய பலத்தில் இது செய்யாத, இது தப்பு, ஏன் இப்படி செய்கிற, ஓகேவா, இது தேவனுக்கு புரியும், இல்லை அப்படி ஓன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? களையும் சேர்ந்து வளரட்டும் அப்படின்ட்டு. நான் அதை பிடுங்கி போடுறேன். ஓகே, அது என்னுடைய வேலை சொல்கிறார். ஓகே, அப்போ நம்ம அதை செக் பண்ணக்கூடாது, நம்ம அதை போட்டு நோண்டக்கூடாது. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், சரி பிள்ளைகளை கண்டிக்கணும், பெரம்பை எடுக்காதான் பிள்ளையை ஆக்கின திருப்பி ஆக்குறான், இப்படிலாம் வசனங்கள் இருக்கே, நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. ஓகே, எல்லாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்லுங்கள். பட் உங்கள் கிரியை இருக்குது இல்லையா, நீங்கள் மிருகமாக மாறிடாதீங்க அப்படின்ட்டு. ஓகே, மிருகம் மீன்ஸ் நீங்கள் நல்லது செய்ய முற்பட போய் உங்களுடைய சுபாவத்திலலாம் மாற்றங்கள் வரும் இல்லையா, அதுக்கு உங்களை விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம முயற்சி பண்ணும்போது மேபி அவங்கள்ட்ட இருக்க நல்ல விஷயம் நம்ம கிரியைகளை பார்த்து அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயம் கூட போயிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். நம்ம தேவனுடைய அன்பை பார்த்தீங்களா? ஓகே, நம்மக்கிட்ட 1-2 விஷயம் நல்லதாக இருக்கணும், அது கெட்டு போயிடக்கூடாது அதுன்ட்டு அவர் எந்த அளவுக்கு இந்த அவருடைய தூதராக இருக்கட்டும், அவருடைய ஊழியக்காரங்களாக இருக்கட்டும் கட்டளையிட்டு இருக்கிறார். ஓகே, நீங்கள் நினைக்கலாம், இல்லை எங்கள் சர்ச்சில் பாஸ்டர் எப்பவும் கடைஞ்சு கொள்வார், திட்டுவார், வசனம் சொல்லிடல, கடைஞ்சு கொண்டு புத்தி சொல்லு அப்படின்லாம் இருக்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கு எந்த நேரத்தில் யார்கிட்ட என்ன பேசுகிறாரோ பேசுங்க. ஓகே, ஆவியானவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கரெக்டாக உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அப்படி செய்யுங்க. ஓகே, இந்த வசனத்தினுடைய கருத்து இதுதான். ஓகே, நீங்கள் மாம்சத்தில் முயற்சி பண்ண போய் நல்லது கெடுத்துடாதீங்கன்னு சொல்கிறார். ஓகே, குறிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்களுக்குள்ள வரேன். ஓகே, எனக்கு அதன் மூலியமாக தான் உணர்த்தினார். ஓகே, நீங்கள் புருஷனை மாற்ற ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் மனைவி மாற்றம் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் அறை கதவை சாத்துங்க, தேவனோடு உங்களுக்குள்ளே இருக்கிற ஐக்கியத்தை மாற்றுங்க, உங்கள் இருதயத்தில் உள்ள குமுறல் அவர்கிட்ட ஊற்றுங்க, வேறு ஒருத்தட்டையும் சொல்லாதீங்க. நிச்சயமாக உங்களுடைய கண்கள் காண அவர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. இப்போ தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் தேவன் உண்டாக்குன மனுஷங்க, அவங்கள திருத்துறேங்கிற பேரில் நீங்கள் குழப்பி விட்டுறாதீங்க, தேவ சித்தத்தை அவன் மாற்றி விட்டுறாதீங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய எங்களால் பார்க்க முடியுது. சரியா? ஏன்னா நல்லா இருக்கிற பிள்ளைங்க பெற்றோருடைய கடின நடத்துதல்னால அவங்களுடைய சுபாவமே மாறி இருக்கு. ஓகேவா? இன்னும் சொன்னால் நான் சின்ன வயசில் அப்படி தான். ஓகே, அப்போ அந்த வீட்டில் உள்ள ஸ்ட்ரிக்ட்னஸ்னால நான் நிறைய மாறிட்டேன். ஓகே, வீட்டுக்குள்ளே நடிப்பேன் நல்லவன் போல். ஓகேவா? ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளவும் கொஞ்சம் அந்த +2 ஃப்ரீ ஆகும்போது, +2 நான் முடிக்கும்போது மொத்தத்தில் பாவ மனுஷனாக உலகத்தை நான் மாறிட்டேன். ஓகே, எதனால்? அந்த 11 வருஷம் வீட்டில் அடக்கி வச்சு அந்த அளவுக்கு பஸ்ட் ஆகிட்டேன் இல்லையா? நான் என்னையே ஏன் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது புரியணும். பிள்ளைகளை இது பண்ணுறதா இருக்கும், ஹஸ்பண்டு உடைய விஷயமா இருக்கும். ஓகே, மனைவியும் என்ன மாற்றணும்னு சொல்லி 10 வருஷம் கிட்ட ஏறக்குறைய கஷ்டப்பட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாங்க, எனக்கு வேண்டி தான் ஜெபிப்பாங்க, அழுவாங்க, என்கிட்ட எவ்வளோ போதனைகள் சொன்னாங்க, ஒன்றுத்துலேயும் கர்த்தர் மாற்றலை. ஓகேவா? அவங்க என்கிட்ட சொல்கிறத முதல்ல நிறுத்தினாங்க, அவங்க தேவனிடத்தில் சொல்ல ஆரம்பித்தாங்க, கர்த்தர் என்ன மாற்றினார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் கர்த்தர் உங்களை இந்த வீடியோ பார்க்க வச்சுருக்கார். நிச்சயமாக கர்த்தரை நம்புங்க, பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.